கொட்டி கிடக்கும் கொய்யாப்பழங்கள். தம்ப்லைன் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மரம் ஃபுல்லா அவ்ளோ கொட்டி கிடக்கு கொய்யாப்பழம். நெறைய இருக்கு. சாப்பிட ஆள் இல்ல. அந்த அளவுக்கு வந்து மரம் ஃபுல்லாமே கொய்யாப்பழம். அதோட வெயிட் தாங்க முடியாம கொய்யாப்பழமோட மரமே வந்து கீழ சாஞ்சிருக்கு. எங்க அப்டின்னா, என் பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்ல. அவங்க வீடும் வந்து தோட்டத்து வீடு தாங்க. அவங்க வீட்ல வந்து இப்ப கொய்யாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருக்கு. மரம் ஃபுல்லாமே கொய்யாப்பழம் தான். அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். சரி கொய்யாப்பழம் பறிச்சுட்டு போங்க அப்டின்னு சொன்னாங்க. நெறைய கீழயே வந்து கொட்டி கிடந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து நெறைய கொய்யாப்பழம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனா, இந்த டைம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் இவ்ளோ புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பரவாயில்லைங்க. நான் ஜூஸ் போட்டு கூட குடிச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொய்யாப்பழம் பறிச்சுக்கிட்டேன். இங்க நெறைய பேர் வந்து தோட்டத்து வீட்ல தான் இருக்காங்க. அவங்க வீட்ல எல்லா வீட்லயுமே வந்து ஏதாவது ஒரு பழமரங்களோ, இல்ல பூச்செடிகளோ இருக்குங்க. ஆனா, தேவைக்கு அதிகமா வந்து வீணா தான் போகும். அது எல்லாமே வந்து பறவைகளுக்கு, அணில்களுக்கு உணவா தான் போகுது. நெறைய அப்படித்தான் நம்ம வீட்ல இருக்கிற வாட்டர் ஆப்பிள், நாவல் பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம் இந்த மாரி பழ மரங்கள் எல்லாமே எங்க தேவைக்கு போக மற்ற உயிரினங்களுக்கு வந்து உணவாகுது.